டெய்லி 1% சேலஞ்சில் இன்றைக்கி டே 16. இன்றைக்கி இன்ட்ராடேக்காக ஹெச்டிஎஃப்சி லைஃப் அதுக்கப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த 2 ஸ்டாக்கும் எடுத்திருந்தேன். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் வந்து நான் நினச்ச அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து நான் நினச்ச டைரெக்ஷனில் போகாதனால அதில் வந்து காஸ்ட்டே வந்து எக்ஸிட் ஆக வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ காஸ்ட்டுன்றதுனால நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் மட்டும் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இந்த ஸ்டாக்கை நான் காலையில் 10 மணிக்கெல்லாம் ஹோல்டு பண்ணேன். காலையில் 10 மணிக்கு ஹோல்டு பண்ணது 3 மணிக்கு தான் வந்து எக்ஸிட் பண்ணேன். அதுக்கு காரணம் ஏன்னா காலையில் நான் 10 மணிக்கு கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருந்தேன். நான் நினச்ச மாதிரி அது பாசிட்டிவாக தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு. இதில் என்ன பிரச்சனைனா வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. நானும் எப்பயாவது ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒரு சின்ன பிரேக் அவுட் தான் வந்துச்சு. அந்த பிரேக் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்லமாக ரிவர்ஸ் ஆகி டவுனில் வந்துருச்சு. சரி, இதுக்கு திரும்ப வந்து ரிகவர் ஆகும், மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். ஒரு சின்ன நம்பிக்கை தான், மார்க்கெட்டு க்ளோசிங் டைம் ஆகிறப்போ ஒரு நல்ல வால்யூம் வரும், அந்த வால்யூம்னால நல்ல பிரேக் அவுட் நடக்கும். இப்படி நடந்துச்சுன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ப்ராஃபிட்டோட வெளியே வரலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா அது மேலே ஏறினது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து திரும்பவும் அதே லெவலில் வந்து அப்படியே சைட்வேஸாக போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஹோல்டு பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. அதனால் வந்து ஒரு 3:10க்கு நான் வந்து கரெக்டாக இதில் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இதில் எல்லா ஆர்டருமே வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் தான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் காஸ்ட்டுனா கூட வந்து இது பாசிட்டிவாக இருக்கிறனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாத்தையும் ஈஸியாக ரிகவர் பண்ணி வெளியே வந்துடலாம். நம்ம எவ்வளோ தான் பொறுமையாக இருந்தாலும் மார்க்கெட்டில் வால்யூம் இருந்தால் தான் நம்ம நினச்ச டார்கெட் போய் ரீச் ஆகும். சம்டைம்ஸு நம்ம டார்கெட் போய் ரீச் ஆகுது, பை லக் வந்து சில டைம்ஸ் தான் நடக்குது. பட் மெனி டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி டார்கெட் போய் ஃபுல் டார்கெட் ரீச் ஆகிறது கிடையாது. இருக்கிற டார்கெட்லேயே வந்து புக் பண்ணிட்டு வெளியே வரும். பட் ஆனால் பாசிட்டிவில் போகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும், இன்னும் மேலே ப்ராஃபிட் பண்ணணும் தான் நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.